நாளைக்கு ஒரு சிறப்பான சம்பவம் நடைபெற இருக்கிறது. தமிழகமே அதை உற்று நோக்கி காத்திருக்கிறது. தமிழகம்லாம் ஒன்றும் உற்று நோக்கிலாம் காத்திருக்கலாமா? இந்த பாருங்க உங்கள் கேமராமேன் அவர் வேற எதுவும் நோண்டிட்டு இருக்காரு. ஸோ யாரும் உற்று நோக்கிலாம் பார்க்கல. வரட்டும் மாற்றம் என்ன மாற்றம் வரும்? வாயில் சாப்பிட்றதுக்கு பதிலாக வேறு எதுலையாக சாப்பிடுவீங்களா? மாற்றம் வந்துச்சுன்னா நான் சொல்கிறேன், காதில் சொல்கிறேன். அரசியலில் அப்படிதான். திமுகவில் சேர முடியாது, சேர்க்க மாட்டாங்க. எல்லா பதவி எல்லாம் ஃபுல்லு காலங்காலமாக இருக்குது. அதிமுகவில் ஃபுல்லு. அதுக்கப்புறம் எதில் சேரலாம்னா பாஜகவில் போய் சேர்ந்தாங்க. நேற்று அந்த ஈரோடுல நிகழ்ச்சி நடக்கக்கூடிய அந்த கூட்டத்துக்கு ஏற்பாடுகளை பார்வையிட போன புசி ஆனந்த் அவர்களை நான் தான் மாலை போடுவேன் 2 தரப்பு அடிச்சுக்கிட்டு இவரை போட்டு வடிவேல் செருப்பை கழட்டி வடிவேலி அடிப்பாங்க. நாளைக்கு ஈரோடுல விஜய் அவர்கள் பேச போறாரு. ஈரோடுங்கிறத தாண்டி அதுவும் கொங்கு மண்டலம், கரூர் அந்த துயர சம்பவத்திற்கு பிறகு ஈரோடு அங்கதான் இருக்காங்கன்றத உறுதியா இருக்காங்க. கொங்கு மண்டலத்துல தான் அப்படின்ற மாதிரி இருக்கிறதா சொல்றாங்க. கொங்கு மண்டலம் ஒரு நல்ல மனிதர்களை கொண்ட அவர்கள் எல்லாரும் ஏமாளின்னு நினைச்சு போறாங்க எல்லாரும். ஆனா கொங்கு மண்டலம் தன்னோட வேலையை காட்டிடும் கடைசியில் அப்படின்றத நீங்க தேர்தலுக்கு பிறகுதான் புரிஞ்சு. ஈரோடுல போய் தாவேக்கானுடைய சின்னத்தை அறிவிக்க போறாரு. உறுதியான சின்னம் இப்ப மோதிரம்ன்றாங்க. நீங்க சொல்லுங்க சரி. எங்களுக்கு ஒரு விஜய் தானே அறிவிக்கணும். நம்ம தாவேக்கா பூச்சி அறிவிக்கணும். புஷியானந்த் இருக்காரு, எங்க அண்ணன் செங்கோட்டையன் புதுசா சேர்ந்து இவ்வளோ மெனக்கெட்டு இவ்வளோ அனுமதி வாங்கி இடம் வாங்கி இவ்வளோ பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணி விஜய் அவர்கள் புதுச்சேரியில பேசின மாதிரி 10 நிமிஷம் பேசிட்டு போனா அந்த பையன் எவ்வளவு நேரம் பேசுறோன்றது கிடையாது. விஜய் ரசிகர்களோ ரசிகைகளோ அதை எதிர்பார்க்கல. நீங்க எவ்வளவு நேரம் பேசுறாரு, எவ்வளவு நேரம் இருப்பாரு, அவர் என்ன பண்ணுவாரு, என்ன பண்ணிட்டு இருக்காருலாம் கிடையாது. அவர் வரணும், சிஎம் ஆகணும், ஒரே பிடியாது தான். என்ன பண்ணுவாரு அது தெரிஞ்சா அவங்க அதுல இருக்காங்க. நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஃபர்ஸ்ட் லைன் ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் உமாபதி கிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். நல்லா இருக்கமா. நாளைக்கு ஒரு சிறப்பான சம்பவம் நடைபெற இருக்கிறது. தமிழகமே அதை உற்று நோக்கி காத்திருக்கிறது. தமிழகம்லாம் ஒன்றும் உற்று நோக்கிலாம் காத்திருக்கலாமா? இந்த பாருங்க உங்க கேமராமேன் அவர் வேற எதுவும் நோண்டிட்டு இருக்காரு. ஸோ யாரும் உற்று நோக்கிலாம் பார்க்கல. புரியுதா உங்களுக்கு? நீங்களா சொல்லி பில்டப் கொடுத்துட்ருக்கீங்க. அவர் உற்று நோக்கி பார்க்குறாங்க, தமிழகமே திரண்டு கொண்டு இருக்கிறது, தமிழகமே பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஈரோட்டில் சாயப்பட்டு அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கு. இது துண்டு தேரம் தெரிஞ்சுட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் போய் பேசினதுக்கப்புறம் அதற்கெல்லாம் மாற்றம் வந்துடும்ல. அதை தான் மாற்றம் ஏற்கனவே இதில் வந்துச்சு. ஒரு சமீபத்தில் இல்லைன்னா இந்த தற்கொலைங்க பூரா அங்கே இதே மாதிரி தற்கொலைங்க அங்கே இருக்கா நேபாளில். அவங்க பூரா அவனை மண்டையை உடைச்சு போன பிரைம் மினிஸ்டர் பொண்டாட்டிக்கெல்லாம் தீயை வச்சு கொளுத்தி ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு கிளவியை கொண்டாந்து உட்கார வச்சாங்க. இப்போ என்னன்னு போய் பார்த்தா 6 மாதம், இப்போ 4 மாதம் ஆகுது. இன்னும் நாசமாக போயிட்டாங்க. சோத்துக்கு வழி இல்லாமல் சுற்றிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி முட்டா குவைங்க தான் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. அதே மாதிரி பங்களாதேஷில் ஒரு கிழவனை கொண்டாந்து உட்கார வச்சாங்க. புரியுதா? ஜென்சி புரட்சின்னு சொல்லி இவங்க உட்கார மாட்டாங்க. ஏதாவது ஒரு கிழவியோ இவங்களை ஏமாத்து, ஜென்சியை பூரா ஏமாத்து ப்ரொடெஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இவங்க பண்ணிட்டு இவங்களை ஆட்டையை போட்டு அவங்க திருப்பி இவங்க தற்கொலையாக தெருவில் விட்டுருவாங்க. இவங்க திருப்பி பீடாக்கும் பான்பராக அலைஞ்சிட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. இதுதான் நேபாளிலையும் நடந்துச்சு 6 மாதத்துக்கு முன்னாடி, 4 மாதத்துக்கு முன்னாடி. 1 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஜென்சி புரட்சின்னு சொல்லி இந்த கூறுகட்ட கூவைங்கெல்லாம் சேர்ந்து எல்லாம் காலேஜில் படிக்கிறது, மண்ணா போனது, 20 வயசு 22 வயசு, ஏன்னா இதெல்லாம் சேர்ந்து நல்லா படிக்கிறவன், நல்லா திறமையான ஆட்கள் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கான். ஃபாரின் போகிறான், இப்போ எக்ஸ்போர்ட்டாக இருக்கான், சயின்டிஸ்டாக இருக்கான் 21 வயசில். இந்த தற்கொலைங்க எல்லா நாட்டிலையும் இருக்குது. ஒரு 40%, 45%, 50%. இதுக்கெல்லாம் சேர்ந்து அங்கே ஒரு கிழவனை கூப்பிட்டு ஒரு தற்கொலை கிழவனை அவன் திருட்டுப்பேன் அவனை கொண்டாந்து உட்கார வச்சு அந்த நாட்டையை நாசக்காடாக்கி யார் எதிரியோ அவன் சேர்ந்து யார் பாகிஸ்தானும் பங்களாதேஷும் பரமவைதி அவனுடைய போய் கோர்த்து விட்டு காசை வாங்கிட்டு அமெரிக்காவில் காசை வாங்கிட்டு உட்காந்துருக்கான். இந்த மாதிரி தான் இங்கேயும் பண்ணுறாங்க. இங்கே உள்ள தற்கொலைகள் இவங்களுக்கு நடிகர் இருக்கிறதுனால நடிகர் பின்னாடி போகிறாங்க. அங்கே எதுவுமே இல்லாதனால அவன் அந்த ஆள் பின்னாடி போயிட்டான். கிழவன் பின்னாடி போய் அவனை வாழ வச்சுட்டு இருக்காங்க. அங்கே போய் அவர் கிளவி ஏன்னா அந்த கிளவியை வாழ வச்சுட்டு இருக்காங்க. கடைசி ஜென்சி கிட்ஸ் என்ன பண்ணுறான் பார்த்தா தெருவில் தெரியும். இதுதான் இங்கேயும் நடக்க போகுது. இதுதான் நீங்கள் ஆசைப்படுறீங்க. நீ என்ன நினைக்கிறேன்? வரட்டும் மாற்றம். என்ன மாற்றம் வரும்? வாயில் சாப்பிட்றதுக்கு பதிலாக வேறு எதுலையா சாப்பிடுவீங்களா? மாற்றம் வந்துச்சுன்னா நான் சொல்கிறேன், காதில் சொல்கிறேன். போட்டு எதையாவது ஊற்றி குச்சி வச்சு குத்துவீங்களா? என்ன பண்ண போகிறீங்க? மாற்றம் என்ன எதில் இப்போ கண்ணில் தான் பார்க்க முடியும், வாயில தான் பேச முடியும். அதுல என்ன ஆட்சி மாற்றம்? அப்படி மாத்தி தானே சார் இது என்ன 3 சீட்டா? இந்த டைம் இவர் அடிச்சாரு, அந்த டைம் அவர் அடிக்கட்டும், 4 நாளா இவர் தான் ரம்மியில ஜெயிச்சுட்டு இருக்காருன்றதுக்கு என்ன நடக்குதுன்னா நீ என்ன மாற்றம் கொண்டு போற? அரசியல்ல அவங்களுக்கு என்ன தெரியும்?
ஒருத்தர் வீணா போனவன் தமிழே பேச தெரியாது. 87 இட்டுட்டு 57 வந்துட்டு இட்டுன்னு போயிட்டு 57 87 தமிழே ஒழுங்கா பேச தெரியல, அதையும் படிப்பறிவு கிடையாது. இன்னொருத்தன் பார்த்தா அடிப்படையிலே இப்போ மாபெரும் கொள்ளைக்காரன், ஆட்டையை போட்டு ஒரு பிள்ளைய லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அந்த குடும்பத்தை ஆட்டையை போட்டு வாழ்ந்துட்டு இருக்கும். இன்னொருத்தன் பார்த்தா இப்படி இருக்கிற ஆட்களை வச்சுக்கிட்டு இன்னைக்கு கூட தாவேகா மாவட்ட பொறுப்பாளர் ஒருத்தர் வந்து ரகசியமா அதாவது தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய லாட்டரி சீட்டை வச்சு அப்படியே கடை ஓப்பன் வச்சு வித்துட்டு இருக்கும்போது நியூஸ் தமிழ் சேனல் வந்து லைவா போய் அவரை பிடிச்சி அவர் ஓடுறாரு தெரிச்சு. மாவட்ட பொறுப்பில் இருக்காரு தாவேகாவில். ஒரு பிரேக்கிங் போச்சு நம்ம. அதாவதுமா எப்படின்னா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க. ஏற்கனவே வந்து இப்போ ஒரு மாலில் இப்போ ரஜினி படம் போடுறாங்க, ஒரு 5 தேட்டர் இருக்குது. 5 தேட்டரில் வந்து என்ன பண்ணாங்கன்னா 3 தேட்டரில் ரிலீஸ் படத்தை போட்டுருவாங்க, எல்லாம் அடிச்சு பிடிச்சி போவாங்க. மீதி 2 தேட்டர் மீதி 4வது தேட்டர்லேயும் போட்டுருவாங்க. ஏன்னா எல்லாம் ஃபுல்லாக இருந்தால் 4வது தேட்டரில் கொஞ்சம் இதாகும். அப்போ என்ன பண்ணோன்னா 4வது 5வது தேட்டரில் ஏதாவது உப்புமா படம் ஓடிட்டு இருக்கும். டிக்கெட் கிடைக்கல, குடும்பத்தோட வந்துட்டோம், வேற வழியில் சரி சும்மா பார்ப்போம் இந்த படத்தை அப்படின்னு சொல்லி படம் பார்க்குறோம் நிறையா பேர் இருக்கு. சரி, அரசியலில் அப்படி தான். திமுகவில் சேர முடியாது, சேர்க்க மாட்டாங்க, எல்லாம் பதவி எல்லாம் ஃபுல்லு காலங்காலமாக இருக்குது. அதிமுகவில் ஃபுல்லு. அதுக்கப்புறம் எதில் சேரலான்னா பாஜகவில் போய் சேர்ந்தாங்க. பாஜகவும் ஃபுல்லாகிடுச்சு. திருடமலை மாதிரி அவன் ஜெயிலில் இருந்தவன், இப்போ தாலி அறுத்தவன், எல்லாத்துக்கும் பதவி போட்டு கொடுத்து ஃபுல் பண்ணிட்டாங்க. அதில் வட்டச்செயலாளர் பதவி கூட பாக்கி இல்லை இப்போ இதில் பாஜகவில். பெல்லாம் திறந்துவிட்டு இப்போ அடுத்து தாவேகால போனோம்னா ஒரு கொடியை கட்டிட்டு காரில் கட்டுறதுக்கு ஒரு கொடி வேணும், ஒரு பதவி வேணும். அது எங்கள் புஷி ஆனந்துட்டு போய் ஒரு 2 லட்ச ரூபாய் கொடுத்தீங்கன்னா இப்போ ஆளுக்கு தகுந்த மாதிரி ஒரு போஸ்டிங்கை போட்டு கொடுக்குறேன். மாவட்டம்னா மாவட்டம், வட்டம்னா வட்டம், புரியுதா உங்களுக்கு? ஸோ வந்து இப்போ இந்த மாவு கடையெல்லாம் கொடுப்பீங்கல்ல, கிலோ 40 ரூபா சொல்லுவான், 50 ரூபாய்க்கு போட்டு வரட்டுமான்னு கேட்பாங்க. இன்னும் கொஞ்சம் போட்டு ரவுண்டாக போட்டு கொடுத்துறேன். அந்த மாதிரி புஷி ஆனந்துட்டு கேஷ் கொடுத்தீங்கன்னா ரவுண்டாக 1 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா அதுக்கு 80,000 தான் வட்ட செயலாளருக்கு. சரி, மாவட்டம் போட்டுருவா துணை பொறுப்பாளர், 1 ரூபாய்க்கு எப்படி ரவுண்ட் பண்ணிடுவோம். இல்லை, புஷி ஆனந்த் அவர்கள் தொடர்பாக பேசினதுனால முதலுக்கே மோசன்ற மாதிரி அவருக்கே ஆபத்தாயிடுச்சு. நேற்று அந்த ஈரோடுல அந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடிய அந்த கூட்டத்துக்கு ஏற்பாடுகளை பார்வையிடறதுக்கு போன புஷி ஆனந்த் அவர்களை நான் தான் மாலை போடுவேன் 2 தரப்பு அடிச்சுக்கிட்டு இவரை போட்டு செருப்பை கழட்டி வடிவேலி அடிப்பாங்க பாருங்க. அவர் பயந்து ஒரு வர்றேன்பான்றாரு. ஒரே தள்ளு முள்ளு அடிதடி அளவுக்கு அங்க வந்து ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ புஷி ஆனந்த் பாவம் நல்ல மனுஷன் தான். அவர் மேலே இப்போ தனிப்பட்ட முறையில் அவன் ரொம்ப பிடிச்சவர் புஷி ஆனந்த். இப்போ தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன், அவர் தாவேகான்றதை எடுத்து வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா புரியுதா, விஜய் அவர்களுடைய நலம் விரும்பி அந்த மாதிரி தான். ஸோ வந்து எப்படி அப்படின்னா இப்போ ஒரு ஹோட்டல் இருக்குது, அசைவ ஹோட்டலு, ஆனால் நான் வந்து விரதம் இருக்கேன். சொன்னேன், சார் ரசம் இருக்குது, சாம்பார் இருக்குது, ஊற்றவா சார்? நான் சாப்பிட்ருவேன். நான் எனக்கு அந்த ஹோட்டல் விரோதி கிடையாது. நான்வெஜ் வந்து சாப்பிட மாட்டோம் அப்படின்றதுனால அன்னைக்கு விரதம் இருக்கோம்னு வச்சுங்க. அன்னைக்கு சரி ரசத்தையும் சாம்பாரையும் ஊற்றி சாப்பிடலாம். அந்த மாதிரி தான் எனக்கு புஷியானது. தாவேகான்ற நான்வெஜ் கடையில் புரியுதா, புஷியானது மட்டும் ஒரு ரசம் மாதிரி நம்ம எடுத்துக்க வேண்டியது, அப்படி எடுத்துக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்த கடையும் தீ வைக்கும் போது ரசமும் கொட்டிடும். அதனால 2ஐயும் புரிஞ்சுங்க, புரியுதா? நல்ல மனுஷன். அவரை போய் சண்டை போட்டு ஏதோ அடிக்க பார்த்துருக்காங்க அங்கே, வடிவேல் காமெடி மாதிரி. இது அவர் மீதான நினைச்சிருக்காரு, நீங்கெல்லாம் இவ்வளவு நாள் எங்கடா இருந்தீங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுக்குள்ள நான் தான் மாலை போடுவேன்னு மாலையை வச்சு கழுத்தை நெருக்காம போனாங்க. ஆளுக்கு ஒரு சுத்தி இருந்தாயின்னு வைங்க, நான் தான் போடுவேன் இழுத்தாங்கன்னா சீன் முடிச்சு. நீங்க தூக்கு போட்டு சாரை வந்து கால் தொங்கிக்கிட்டு இருக்கும். இல்ல, அவர் மீதான 2வது தாக்குதல் கால் தரையில வச்சே ஒருத்தனை கொள்றாங்க அப்படின்றது அப்படியே தான் அந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. புதுச்சேரியில பெண் சிங்கம் அப்படின்னு போற்றக்கூடிய அந்த காவல்துறை அதிகாரி வந்து மைக்க புடுங்கி அவர் மேல ஒரு அட்டாக், அந்த ஒரு அட்டாக் கொஞ்சம் நேரம் சரியில்லைமா. இப்ப இது 2வது அட்டாக். அவருதான் கேது மாறி இருக்குன்றாங்க. மார்ச் வரைக்கும் ராகு கேது வந்து வேற இடத்துல அந்த பூஜை எல்லாம் இவருதானே சார் சிறப்பா போடுவாரு. அதெல்லாம் போடுவாருமா. அது எப்ப கேது மாறுறதுக்கு முன்னாடி, ராகு கேது மாறுறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாலே ஜெயில போலீஸ் துரத்துச்சு, புரியுதா அவங்களுக்கு? அப்புறம் வந்து நீங்கள் இந்த ரஜினி படத்தில் பழைய படத்துலலாம் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளெல்லாம் போலீஸ் ஜீப்பில் துரத்தும், பார்த்துருக்கீங்களா? இப்படி போகும், அங்கேயே படுத்துருப்பாரு, ஆனால் கண்டுபிடிக்க மாட்டாங்க, கிராஸ் பண்ணி போயிடுவாங்க. அப்புறம் ரோடை கிராஸ் பண்ணி இப்படி ஓடனே ஒரு போலீஸ் பார்த்து இருந்தால் ஓடுறான் பாருங்க, திருப்பி இப்படி விடுவாங்க. இப்படி ஓடுறதுக்குள்ளே சரிவல்ல பூந்து ஓடிடுவாங்க, மரத்துக்கு முன்னாடி ஒளிஞ்சிடுவாங்க. இப்போ போலீஸ் இப்படி சுற்றும், கடைசி வரைக்கும் ஹீரோவை பிடிக்கவே முடியாது. அந்த மாதிரி தான் ஆச்சு, கடைசி வரைக்கும் பிடிக்க முடியல. டீ கடையில் நிற்கிறாரு, போலீஸ் கிராஸ் பண்ணி போது அவரை பார்க்கல, தலைமறைவுன்னு போட்டாங்க பேப்பரில்.
ஸோ அப்புறம் போய் பாண்டிச்சேரியில் தான் போய் ஒளிஞ்சிருந்தாப்புல. ஓகே. ஸோ நேரம் சரியில்லாதனால அப்போ கொஞ்ச நாள் இருந்தாப்புல. அப்படியே அந்த 6 மாதமாக இன்னும் மார்ச் மாதம் வரைக்கும் அவர் கிரகம் சரியில்லைன்றாங்க, ஜாதகம் பார்த்தாலும் சொல்கிறாங்க. எலெக்ஷன் இருப்பாரு. இல்லை எலெக்ஷன் முடிகிறதுக்கு முன்னாடி நேரம் மாறிடும், மாறி வந்துருவாரு, மீண்டும் வந்துருவாரு. எல்லாத்தையும் தாண்டி நாளைக்கு ஈரோட்ல விஜய் அவர்கள் பேச போறாரு. ஈரோடுங்கிறத தாண்டி அதுவும் கொங்கு மண்டலம், கரூர் அந்த துயர சம்பவத்திற்கு பிறகு ஈரோடு அங்கதான் இருக்காங்கன்றத உறுதியா இருக்காங்க, கொங்கு மண்டலத்துல தான் அப்படின்ற மாதிரி இருக்கிறதா சொல்றாங்க. என்னன்னு தெரியல. ஏன் கரூர்ல இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அடுத்து நீங்க சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கும் போது ஏன் மறுபடியும் கொங்கு மண்டலத்திலேயே தான் ஆரம்பிக்கணும்னு அவங்க ஈரோட சூஸ் பண்றதுக்கு என்ன காரணம்? செங்கோட்டையன் அவர்களோட வருகை அவரோட பவரை காட்டணும்னு பண்றாரா அப்படின்னு இல்ல. அந்த இது வடிவேல் ஒரு படத்தை சொல்லுவாப்புல, ராயரையா அப்படி உத்து என்ன மீசையெல்லாம் வச்சிருக்க உனையவா அப்படி பண்ணாரு அப்படின்னு. இல்லை ஒரு நிமிஷம் தான் ராயரையா உத்து பார்த்தாரு, டப்புன்னு கையை காலம் அமுக்குன்ட்டாரு. என்ன மீசை மறு வச்சிருந்தாலும் ஆள் மூஞ்சியை பார்த்தோன்னே தெரியும், ஆஹா இவன் இப்படி ஆள் தான், நமக்குடா கையை காலம் அப்படின்ற மாதிரி. இப்போ வேற வேலைக்கு போயிருப்பான், அடியாள் வேலைக்கு, பார்த்தா கையை காலம் அமுக்க விட்டுருவேன். ஸோ இந்த மாதிரி கொங்கு மண்டலம் அப்படின்றது இதை நான் கண்மையா கண்டிக்கிறேன். இல்லை இவங்களுக்கு அப்படி தெரியுதுன்னு நம்ம அப்படி சொல்லலை. கொங்கு மண்டலம் ஒரு நல்ல மனிதர்களை கொண்ட அவர்கள் எல்லாரும் ஏமாளின்னு நினச்சி போகிறாங்க எல்லாரும். ஆனால் கொங்கு மண்டலம் தன்னோட வேலையை காட்டிடும் கடைசியில் அப்படின்றத நீங்கள் தேர்தலுக்கு பிறகு தான் புரிஞ்சுக்கணும். ஈரோட்ல போய் தாவேக்கானுடைய சின்னத்தை அறிவிக்க போறாரு, முக்கியமான பல அறிவிப்புகளை நாளை விஜய் வெளியிட போறாரு அப்படிங்கிற தகவல்லாம் இருக்கு. நீங்க என்ன கணிக்கிறீங்க, என்ன அறிவிப்புகள்லாம் வெளியிடுவாரு? அதாவது இப்போ நிறைய முதல்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆதவர்ஜுனா செருப்பு சின்னம் கேட்டிருக்காங்க. அப்போ விஜய் ரொம்ப டென்ஷன் ஆனதுக்கப்புறம் சொல்லியிருக்காரு, இல்லைங்க ஏற்கனவே விளக்கமாரெலாம் இருக்குது, சின்னமாக இருக்குது, ஆம் ஆத்மியில் வச்சுருக்காங்க, அவங்க ஜெயிச்சு 2 முறை சிஎம்மாக இருக்காங்க, நம்ம செருப்பு வைப்போம். ஏன்னா எல்லாருமே செருப்பு இல்லாமல் யாருமே வெளில போக மாட்டாங்க. கரூரில் குழந்தைகள் முதற்கொண்டு வயசான ஆட்கள் முதற்கொண்டு செருப்பு எல்லாருக்குமே தெரிஞ்ச சின்னம். புரியுதா உங்களுக்கு? செருப்பா உழைப்போம் அப்படிங்கிறதா? அது என்னமோ பண்ணிட்டு போறாங்க, செருப்பா உழைக்கிறாங்களா செருப்பா தேய்றாங்களா அது வேற. ஆனா சொல்லியிருக்காப்புல எல்லாருக்கும் தெரிஞ்ச சின்னம் இல்லம்மா, புரியுதா உங்களுக்கு? அதனால அதை வைக்கலான்னா அப்புறம் விஜய் வேணான்ற நெகட்டிவா போயிடும். இல்லை தலைவரை நம்ம செருப்பு தான் அங்கேயும் கரூர்லேயும் காப்பாத்துச்சு, செருப்பு தூக்கி உங்க மேலே வீசலை அப்படின்னா இன்னும் பல பேர் செத்துருப்பாங்க. நமக்கு உணர்வு ஊட்டியதே செருப்பு தான். இல்ல அது சதின்ல இவங்க கொண்டு போறாங்க. இல்ல அவங்களுக்கு உள்ளுக்குள்ள தெரியும், வெளியில தான் சதின்னு சொல்லுவாங்க, உள்ளுக்குள்ள யாரு எதனால ஆச்சுன்றது அவங்களுக்கே தெரியும். ஸோ ஷூட்டிங்ல ஆச்சுன்றது 2 பேருக்குமே தெரியும், அவங்களுக்கு தெரியும். வெளியில மாத்தி விடுவாங்க. செருப்பு சின்னம் கேட்டிருக்காங்க. அப்புறம் விளக்கமாறு இப்போ ஏற்கனவே இருக்குன்றதுனால அது கொடுக்க முடியாது அப்படின்னு இருக்காங்க. விளக்கமாறு குச்சி கேட்கலான்றாங்க, இல்லை புரியாமல் போயிடும். ஒவ்வொரு சின்னமாக கேட்டிருக்காங்க, புரியுதா? இப்போது இந்த மாதிரி இருக்கும்போது அப்போ என்ன பண்ணுங்க, தொடப்பம் கேளுங்கன்றாங்க. விளக்கமாறுறது அது வேற மாதிரி இருக்கும். ஆம் ஆத்மி இது தொடப்பம், பூ விளக்கமாறு இது தொடப்பம். எல்லாம் தொடப்பம் தானே சார்? தொடப்பம்னா சென்னையில் தொடப்பம்னு சொல்லுவாங்கம்மா, பூ விளக்கமாறுன்னு ஒன்று சொல்லுவாங்களே, எல்லாமே விளக்கமாறு தான். அது நம்ம ஊர் சைடுகளில் இருக்கும் அந்த பூ. ஆமாம், அதனால தான் வேணான்ட்டாங்க. இப்போ நீங்கள் மாற்றி சொல்கிறீங்களா ஊர் சைடு பூ விளக்கமாறுன்னு, அது மாதிரி எல்லா ஊருக்கும் ஒரே பேராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ தெரியுது. ஆட்டோ விசில்லாம் ஏதோ சொல்கிறாங்க, அதெல்லாம் தரமாட்டேன்றாங்க. வேற எதுதான் இப்போ சின்னம் உறுதியாயிருக்குன்னு எடுத்துக்கணும்? உறுதியான சின்னம் இப்போ மோதிரம்ன்றாங்க. ஆமா, மோதிர சின்னம். அப்புறம் இன்னும் 2 சின்னம் வச்சிருக்காங்க ஸ்டாண்ட் பைல. அது விஜய் சொல்லட்டுமே? நீங்க சொல்லுங்க சரி. எங்களுக்கு விஜய் தான் நம்ம அறிவிக்கணும், நம்ம என்ன தாவேக்கா பூஜையாளரா அறிவிக்கணும். புஷியானந்த் இருக்காரு, எங்க அண்ணன் செங்கோட்டையன் வேற புதுசா வழி நடத்தி கொண்டு போறாங்க, இப்போ அவங்க சொல்லுவாங்க. ஓகே, செங்கோட்டையன் தாவேக்காவில் போய் இணைஞ்சதுக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளர் அங்க அவரோட இடத்துலயே போய் இது ஒன்றும் யாரோட கோட்டையும் கிடையாது, இது அதிமுகவோட கோட்டைன்னு பேசிட்டுலாம் வந்தாரு. இப்போ இவர் தாவேக்காவில் இணைஞ்சு முதல் நடத்தக்கூடிய நிகழ்ச்சியே அங்கே ஈரோட்லயே நடத்துறாரு. இது என்ன நான் அதிமுக இது ஏன் கோட்டை? இன்னொரு விஷயம் செங்கோட்டையன் அவர்களை பத்தி என்னன்னா, கோவையில எம்ஜிஆர் மாநாடு நடத்துறாரு. அந்த மாநாட்டை 24 வயதுல நடத்தி காட்டியவர் செங்கோட்டையன். புரியுதா? 23, 24 வயசுல இருக்கும்போதே கோயம்புத்தூர்ல பிரம்மாண்டமா நடத்தி மிகப்பெரிய வெற்றி பெற்ற உடனே இவருக்கு பதவி கொடுத்தாங்க. அந்த மாநாடு தான் ஒரு டேர்னிங் பாயிண்ட். எப்படி காஞ்சிபுரம் மாநாடு எம்ஜிஆர் கட்சியில் வர்றதுக்கு அறிவிச்சாரோ அதே மாதிரி அந்த அதே மாதிரி மாநாடு நடத்துறதுல இன்னைக்கு நேற்று இல்லை, எக்ஸ்பர்ட். புரியுதா? அந்த மாதிரி வருது.
ஸோ இப்போ இப்படி இருக்கும்போது இப்போ இந்த சர்க்கஸ் கூடாரம்லாம் போடுவாங்க அந்த காலத்துல. இப்போ போடுறதில்ல. ஆமா நீங்கள் சின்ன வயசுல நான்லாம் பார்த்துருக்கேன், ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு போயிருக்கேன். அதோட இதாக இருக்கும். இப்போ யானை புலியெல்லாம் வச்சு வித்தா காட்டக்கூடாது. புலி சிங்கம் அதெல்லாம் அந்த காலத்தில் அடைச்சி கூட்டு வருவாங்க, கூண்டில் ட்ரெயினில் கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து இறக்கி ஒரு 10 நாள் ஆகும் அதை செட் பண்ணுறதுக்கு. எல்லாம் கூண்டு செட் பண்ணி எல்லாம் பண்ணி அப்புறம் கூடாரம் அடித்து அந்த லைட்டெல்லாம் போடுவாங்க. போட்ட உடனே நீங்கள் போனீங்கன்னா புலி வந்து ஓட்ட வழியாக பாயும், சிங்கம் வந்து தீக்குள்ளே போகும், ஜம்ப் பண்ணும், அப்புறம் உட்காந்து கையை காட்டும், யானை உட்காந்து வித்த காட்டும். இதெல்லாம் அந்த காலத்தில் வந்துச்சு. ஸோ இது வந்து என்னென்னா சர்க்கஸ் கூடாரம் வச்சுருக்காங்க, சர்க்கஸ் தெரிஞ்சவங்க மட்டும்தான் வைக்க முடியும். அது அந்த தொழில்ன்றது வேறு. புரியுதா அவங்களுக்கு? இப்போ வேறு ஒன்றாச்சும் புதுசாக சர்க்கஸ் போகிறேன்னு புளியை பூனையை கொண்டு வந்தால் நக்கி வச்சாலே போயிடும். புலி நக்குச்சினாலே இப்படி தோலை வச்சுட்டு போயிடும். அதனால் எல்லாராலையும் வந்து சர்க்கஸ் நடத்த முடியாது. அப்படி அது சர்க்கஸ்க்கே அப்படின்னா அப்புறம் இந்த இவங்களை கட்டுப்படுத்துற எப்படி? இல்லை இப்போ இது வந்து செங்கோட்டையன் அந்த காலத்திலேயே சர்க்கஸ் மாதிரி பண்ணவர் மாநாடு. பெரும் சாதனை தான் சார். இப்போ செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஆஃப்டர் லாங் டைம் ஒரு ஒரு மாநாடு இல்லை பொதுக்குழு இந்த கூட்டம் இதெல்லாம் பொறுப்பேற்று தாவைக்காவில் எலெக்ஷன் வரைக்கும் அவர் வந்து பண்ண போறாரு. இது எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தானா? இவ்வளோ மெனக்கெட்டு இவ்வளோ அனுமதி வாங்கி இடம் வாங்கி இவ்வளோ பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணி விஜய் அவர்கள் புதுச்சேரியில பேசின மாதிரி 10 நிமிஷம் பேசிட்டு போனா அந்த பயன் நேரம் பேசுறோன்றது கிடையாதுமா. இப்போ அரசியல் புரட்சின்றது இப்போ இது ஞாபகம் வச்சுங்க. நீங்க சில விஷயத்தை ஞாபகம் வச்சு 6 மாதம் 1 வருஷம் ஆனாலும் நீங்கள் மறக்கக்கூடாது. விஜய் ரசிகர்களோ ரசிகைகளோ அதை எதிர்பார்க்கல. நீங்கள் எவ்வளோ நேரம் பேசுகிறாரு, எவ்வளோ நேரம் இருப்பார், அவர் என்ன பண்ணுவார், என்ன பண்ணிட்டு இருக்காருலாம் கிடையாது. அவர் வரணும், சிஎம் ஆகணும், ஒரே பிடியார் தான். வந்து என்ன பண்ணுவார் அது வந்து தெரிஞ்சால் அவங்க அதில் இருக்காங்க. அவர் ஒன்றுமே பண்ண மாட்டார். வருவார், நிற்பார், போயிடுவார். 2 நிமிஷம் 3 நிமிஷமா அது போதுன்றாங்க. போதும், அவர் வெளியே வர வேணான்றாங்க. அவர் தான் முதலமைச்சர், நாங்கள் ஓட்டு போடுவோம். சரி, ஜெயிச்சா என்ன செய்வார்னா ஒன்றும் செய்ய வேணாம், அவர் முதலமைச்சர் இருக்கட்டும், ஒரு மாற்றம் கொண்டு வருவோம். இதுதான் வந்து அவர்களுடைய தொண்டர்களாக